ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு காய் உங்க கையில இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ உங்களை மாதிரியே 4 பேருக்கு ரீச் ஆகும். இப்போ என்ன பொருளை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வரும். அதில் முக்கியமானது முருக பக்தர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். கந்தசஷ்டி விழாவை எப்படி 6 நாட்கள் முருக பக்தர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரத்துக்கும் 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சில பேருக்கு வழக்கமாக இருக்கும். பழனிக்கு பால் காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது, அதே மாதிரி பங்குனி உத்திர தினத்துல காவடி சுமக்கிறது, பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றுவாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல ஸ்ரீராம நவமிக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான விரத தினம் இந்த ஒரு பங்குனி உத்திரம். இந்த வருஷம் நமக்கு பங்குனி உத்திரம் புதன்கிழமையில வந்திருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி மாதத்தோட முதல் நாளே வந்திருக்கு. அதாவது பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் இருக்குல்ல, அதுதான் நம்ம பங்குனி உத்திரமா கணக்கில் எடுத்துக்கணும். இந்த இரண்டும் சேரக்கூடிய அமைப்பு நமக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்திருக்கு. பொதுவாக பங்குனி உத்திரத்துல எல்லா வருஷமும் இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணமா இந்த வருஷத்தையும் எடுத்துக்கோங்களேன். மார்ச் 31ஆம் தேதி 3:20 மாலை நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் அடுத்த நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில 7:38 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம் நமக்கு மார்ச் 31 பிறந்தாலும் பௌர்ணமி திதி நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:40 ஆரம்பிக்கிறதால இரண்டும் சேரக்கூடிய நேரத்தை நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதியா கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைக்கு தான் நம்ம பங்குனி உத்திரத்தை வழிபாடு செய்யணும். ஒருத்தவங்க ஒரு முறையில் வழிபாடு செய்வாங்க. சில பேர் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வேல் அப்படிலாம் முருகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து அவங்க வழிபாடு செய்வாங்க. எப்படி செய்தாலும் சரி, புதன்கிழமையில 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 7:30லேருந்து 9 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யலாம், பூஜைகள் பண்ணலாம். அதுலேயும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலை நேரத்தில் பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம், நல்ல நேரம் எது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் வீட்டில் பூஜை பண்ணுறதால எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு பங்குனி உத்திரம் வரக்கூடிய புதன்கிழமை காலையில் 9:30 இருந்து 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய்யலாம். அப்படி ஒருவேளை காலை நேரத்தில் அந்த 9:00 to 10:00 கூட பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க காலையில் 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1:30 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் இலை போட்டு படையல் போடலாம். இது பங்குனி உத்திரம் அன்னைக்கு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு காய் உங்கள் கையில் இருந்தாலே போதும், மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காய். அதுதான் மாசிக்காய். இந்த மாசிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் சொரூபம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதை விட முக்கியமானது, வரலட்சுமி நோம்பன்னைக்கு கலசம் தயார் செய்யும் போது அந்த கலசத்துக்குள்ள இந்த ஒரு மாசிக்காயை போடுவாங்க. காரணம், மாசிக்காய் இருக்கக்கூடிய இடத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடும். நமக்கு பங்குனி மாதம் முடிந்து அடுத்ததாக புதிய தமிழ் வருடம் பிறக்க போகுது. அப்படி பிறக்கக்கூடிய அந்த சித்திரை மாதம் புது வருடம் நல்ல மாற்றங்களோடு பிறக்கணும், இதுவரை நம்மளை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு உரிய பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த மாசிக்காய் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மாசிக்காய் பொதுவாகவே ஆன்லைன்லையோ சூப்பர் மார்க்கெட்லையோ, அதை விட முக்கியமானது நாட்டு மருந்து கடைகளில் 100% இந்த மாசிக்காய் கிடைக்கும். அப்படிப்பட்ட மாசிக்காய் குறைந்தது 1, அதிகபட்சம் 3 இல்லைனா 6, அது உங்கள் விருப்பம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பதிவில் நம்ம ஒரே ஒரு மாசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் காலை நேரத்தில் செய்ய போகிற மாதிரி இருந்தால்
பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் அந்த மாசிக்காயை எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் அந்த மாசிக்காய் எத்தனை மாசிக்காய் எடுத்து வைத்திருந்தாலும் சரி அத்தனை மாசிக்காயையும் உங்களுடைய வலது உள்ளங்கையில இறுக்கமாக மூடிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய மந்திரத்தை குறைந்தது 6 முறை அதிகபட்சம் 108 முறை எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிச்சுட்டு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும், கடன் பிரச்சனை காணாமல் போகணும், வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, குடும்பத்துல எதை தொட்டாலும் தோல்வியாவே இருக்கு, சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்குன்னு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த எல்லா கோரிக்கையையும் அந்த மாசிக்காயை இறுக்கமா கையில மூடிக்கிட்டு நீங்க முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். கூடவே தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் மாசிக்காயை கையில இருக்க மூடிக்கிட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணது மட்டும் இல்லாம புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். புதன் பகவான் யார் தெரியுமா? நாம் பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலேயும் நம்முடைய புத்தி கூர்மையை, திறமையை, அறிவு ஆற்றலை மேம்படுத்தி அதில் திறம்பட செயல்பட வைக்கக்கூடியவர் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அவருக்குரிய அந்த புதன்கிழமையில இந்த வருஷம் நமக்கு பங்குனி உத்திரம் வந்திருக்கு. அதனால அவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மறுபடியும் அது உங்க வீட்டோட பூஜை அறையில இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை நிற துணி, முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் பச்சை. அதே மாதிரி பங்குனி உத்திரம் வந்திருக்கக்கூடிய அன்றைய தினம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நிறமும் பச்சை தான். அந்த பச்சை நிற துணி ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். எத்தனை மாசிக்காய் எடுத்திருக்கிறீங்களோ அத்தனை மாசிக்காயை அது உள்ள வைத்து நீங்க மூட்டையாக கட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை நிற துணியை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பூஜையில வச்சு பூஜை பண்ணி வலது கையில இறுக்கமா மூடி உங்க கோரிக்கையில சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த மாசிக்காயை அந்த பச்சை நிற துணியில வச்சு மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு பின்பக்கம் யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்க மறைச்சு வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமைகள்லையும் புதன்கிழமைகள்லையும் இந்த 2 நாள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முருகனுக்குரிய என்ன விரதம் வருதோ, ஏன்னா நீங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்றீங்கன்னா பங்குனி உத்திரம் போக மீதி நாட்கள் கிருத்திகை, சஷ்டி, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல நீங்க தூப தீபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம அந்த மூட்டையை நீங்க தொடவே கூடாது. ரொம்ப சக்தி வாய்ந்த, அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மூட்டைய புதன்கிழமையில பச்சை நிற துணி வைத்து மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திருக்கக்கூடிய அந்த மாசிக்காயோட சேர்த்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு நீங்க வைக்கும்போது பல மாற்றங்களை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு சேர்த்துடும். எதிர்பாராத முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும். பண வரவு அதிகமாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வாங்கக்கூடிய சம்பளம் முழுமையாக வீடு வராம வீண் செலவு ஏற்படுதுல, அது எல்லாத்தையும் இதை தவிர்க்கும். அதுதான் இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த மூட்டையை தயார் செய்யலாம். இந்த ஒரே ஒரு மாசிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பங்குனி உத்திரத்துல கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.